நேர்களுக்கு வணக்கம். ஜனம் 360 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் நறுக்குன்னு ரெண்டே விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோங்க. என்னென்னா, ஒன்று இந்துக்களோட சென்டிமெண்ட், இன்னொன்று தமிழ்நாட்டு மாணவர்களுடைய எதிர்காலம். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படிங்கிறனால இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி மட்டும் கொஞ்சம் டீப்பாக பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் நம்மோட டிஜிட்டல் பிரிவினுடைய ஹெட் ஆனந்த் இணைந்துள்ளார். வணக்கம் வணக்கம் சார். அதே போல் குஹன் இணைந்துள்ளார். அந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி மழை பெய்யாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதை நம்பி நாங்கள் ரெயின் கோட் வேறு எடுக்காமல் வந்து அப்படி பெஞ்சிருச்சு. இனிமேல் இந்த தனியார் வானிலை மைய அந்த ஆர்வலர்களை வந்து நம்பவே கூடாது. இல்லை, அவங்களும் கெஸ் தானே சார் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து ப்ரெடிக்ஷன் தானே. இதை வந்து துல்லியமாக சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது. இந்த மேகங்கள் வரக்கூடிய வேகம் அது இதுன்னு பார்த்துட்டு நம்ம கணிக்கிறது தான் இன்றைக்கி மழை வரும் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை அந்த மேகம் கோச்சிக்கிட்டு ஒரே இடத்துல நின்றுதுன்னா உங்கள் சென்னையில் மழை வராது. ஸோ இந்த விஷயத்தில் வந்து நான் தனியார் ப்ரெடிக்டர்ஸ் வந்து நான் குறை சொல்ல மாட்டேன். தே ஆர் ப்ரெடிக்டர்ஸ். ஒரு மேட்ச் ஜெயிப்போம், ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, ஜெயிப்போமா தோப்போமான்னு முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஆனால் மேட்சோடைய ரிசல்ட் என்னவா வேணால் இருக்கும். எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுவோம்? என்னென்ன பிளேயர்ஸ் இங்கே இருக்காங்க அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி தான். ஸோ என்னை கேட்டால் இதெல்லாம் நம்பணுமானா நம்ப வேண்டாம். நம்பிட்டு அதுக்கப்புறம் அவங்கள குறை சொல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பாயிண்ட்டு. சரி, இன்னைக்கு மெயினான விஷயம், ஃபர்ஸ்ட் விஷயம் திருப்பரங்குன்றம் இஷ்யூ. அதுக்கு முன்னாடி இன்னொரு ஃபர்ஸ்ட் விஷயம் இருக்குது. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் விஷயம், தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். அப்போ தான் நம்மளுடைய 1 மில்லியன் டார்கெட் அப்படிங்கிறத நம்ம சீக்கிரமாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மேட்ருக்கு போயிடலாம். அதாவது திருப்பரங்குன்றம் விஷயம் கடைசியாக இந்த 1-1.5 வாரமாக பரபரப்பாக பேசப்பட்டுட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய புதிய கோணங்களை நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வக்ஃப் போர்டு இப்படி வச்சுட்டு இருக்காங்க. அதில் நேற்று ஒரு விவாதம் நடந்திருக்கு. அதுதான் இப்போ சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு. அது முதல்ல பார்த்துடலாம். அந்த விவாதத்தை பார்த்து அந்த விவாதத்தை குறித்து நமக்கு தகவல் வந்து வெங்கட் சார் தருவார் முதல்ல. ஸோ அது என்னன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட், முருகனை இழிவுபடுத்திய அறநிலையத்துறை. முருகப்பெருமானுக்கு 2 மனைவிகள் இருக்கலாம், ஆனால் அவருக்கு ஒரு இடத்துல மட்டும்தான் தீபம் ஏற்ற முடியும். தமிழக அரசின் அறநிலையத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஜோதி நீதிமன்றத்தில் முன்வைத்த ஒரு சர்ச்சைக்குரிய சர்ச்சை பேச்சு இல்லை சார், இது திமிரு பேச்சு. திமிரு பேச்சு. தமிழகத்தில் இருக்கிற இந்துக்கள்லாம் வந்து முட்டா பசங்க, நம்ம என்ன வேணால் சொல்லிக்கலாம், நம்மளுடைய திராவிட மாடல் அரசு நம்மளை பார்த்துக்கும் அப்படிங்கிற திமிரு பேச்சை தாண்டி இது சர்ச்சையெல்லாம் கிடையாது. இது எப்படி சர்ச்சையாகும்? என்ன திமிரு இருந்தால் ஒரு நக்கலான ஸ்டேட்மெண்ட்டை வந்து இவங்க ஒரு அட்வொகேட் கண்டிப்பாக இது ஒரு நக்கலான ஸ்டேட்மெண்ட். அது அவங்க யாரை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க சார்? அறநிலைத்துறையை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க, முருகரை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு கிளைண்ட்டை இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுவாங்களா அவங்க? ஏதாவது ஒரு கிளைண்ட்டை காசு தரமாட்டாங்கல்ல. ஆனால் முருகர் மட்டும் உங்கள் கிளைண்ட்டு, ஆனால் அவரே நீங்கள் விமர்சனம் பண்ணுவீங்க. இவர்களுக்கான இது கொடுக்கக்கூடிய ஊதியமும் அரசு அந்த கோவிலேருந்து தான் எடுத்து கொடுக்குமா? கோவிலேருந்து காசு கணக்கான ரூபா கோவில்ல இருந்து எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கு கோவிலுக்கு எதிராக வாதாடுறாங்க இவங்க. முருகருக்கு எதிராக, கோவிலுக்கு எதிராக ஒரு தர்கா முன்வைக்க வேண்டிய வாதத்தெல்லாம் அரசு தரப்புன்னு சொல்லக்கூடிய இவங்க முன்வைக்கிறது ரொம்ப, இதை எப்படி மக்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காங்கிறதே புரிய முடியல. விமர்சனம் தான் மக்களுக்கு நம்ம எடுத்துகிட்டு போய் சேர்த்தாதான் அவங்களுக்கு விஷயம் அப்படிங்கிறது புரியும். ஸோ டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார், இது வரைக்கும் என்ன அப்டேட் இருக்குது? என்ன அப்படின்னா வந்து நீதிபதி GR சுவாமிநாதன் ஒரு தீர்ப்பு கொடுத்தார் இல்லையா, தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் அப்படின்னு. அதை எதிர்த்து தான் இவங்க மேல்முறையீடு பண்ணுறாங்க. அது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் 2 நீதிபதிகள் அமர்வில் விசாரணைக்கு வருது. கடந்த 2-3 நாளாக நடந்து இன்றைக்கி 3வது நாள் விசாரணை நடக்குது. இந்த 3வது நாளில் 2 விஷயம் நடந்திருக்கு. தமிழக அரசு சார்பில் ஆஜராகிற வழக்கறிஞர் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அது வந்து இவ்வளோ நாள் என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்க, அது தீபத்தூணே கிடையாது, சர்வேக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. இப்போ அப்படியே அந்தர்பல்ட்டி அடித்து அது தீபத்தூணே கிடையாது, சமணர் தூண் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க, சமணர் கல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அடிப்படையில் அந்த வாதத்தை நீதிமன்றத்தில் முன்வைக்கிறாங்க அப்படின்னு தெரியல. அதாவது அளவு கல்னு எதன் அடிப்படையில் வச்சாங்க, அதன் அடிப்படையில் தான் இதை வந்து சமணர்களுடைய தூண் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த வாதம் நான் ரெடி பண்ணிட்டேன். அதாவது அடுத்த தேர்தல் அடுத்த வாதத்தில் வந்து அவங்க என்ன முன் வைப்பாங்கன்னா, அது வந்து 1800களில் டைனோசரை கட்டி வச்சுருந்த தூண் அப்படின்னு ஒரு வாதத்தை இதே ஜோதி மாதிரியான அட்வொகேட்ஸ் வந்து வைக்கலன்னா ஆச்சரியத்துக்கு இல்லை.
அது வந்து தீபத்தூணோ இல்லாட்டி வந்து அளவுகோலோ அல்லது சமணர்களுடைய தூண் கிடையாது. அது டைனோசர்களை கட்டி வைத்து டைனோசர் குட்டிகளுக்கு டைனோசர் பால் கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னாலும் சொல்கிறதுக்கு ஆச்சரியம் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு. இல்லை, இன்னைக்கு இன்னொரு வாதம் வந்துருச்சு. இன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இன்னைக்கு தர்கா சார்பில் வாதிடும் போது அந்த இடமே எங்களோட இடம், அந்த தூணே வந்து தர்காவுக்கு சொந்தமான தூணு. இப்போ அதாவது தீபத்தூண் போயில்ல, அளவு தூணும் இல்ல, சமணர் தூணும் இல்ல, இப்ப அது தர்காவோட தூண். அதாவது தர்கா அப்படின்னும் போது கொஞ்சம் ஹிந்து மத கல்ச்சரை ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா அதனால வந்து பல இஸ்லாமியர்களுக்கு தர்காவே ஷிர்கு, தர்காவே அவங்களுக்கு வந்து ஹராம். ஏன்னா வந்து தர்காவில் சமாதி இருக்கும், அந்த சமாதியை கும்பிடுவாங்க. ஸோ அந்த கல்ச்சர் ஊதுவத்தி ஏற்றி வைப்பாங்க. ஸோ இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அது தூண் தான், அதுவும் தீபத்தூண் தான், ஆனால் தர்காவுடைய தீபத்தூண் அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு போக்க பார்க்க. சரி, அப்போ வந்து தர்கா உள்ள வருது, தர்காவை நீதிபதி விசாரிக்கிறார். அப்போது அவர் கேட்குறாரு, இது இந்த கோவில் இதுலேருந்து உங்கள் தர்காலேருந்து ஒரு 15 அடி தள்ளி அதை வந்து விளக்கு ஏற்றலாமா, அது ஓகேவா உங்களுக்கு அப்படின்னா, தர்காலேருந்து 15 அடி இல்லை, தர்காவோட எல்லையிலேருந்து 15 அடி தள்ளி வேணா நீங்கள். அப்போ எல்லைன்னா நீங்கள் எதை எல்லைன்னு வரையறை மொத்த மலையுமே எங்கள் எல்லை தான் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை எங்ககிட்ட வந்து இது இருக்குது, எங்களுக்குரிய இடத்துல தான் வந்து அந்த தர்கா இருக்கணும்னா, அப்போ உங்கள்கிட்ட அதுக்கான ஆவணம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஆவணம் இருக்குது. அப்போ ஆவணம் இருக்குன்னா நீங்கள் சர்வே பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அங்கே தான் அவங்க வந்து பதில் சொல்ல முடியல. இப்போ பதில் எப்படி தெரியுமா சொல்லியிருக்காங்க, அதுக்கு நாங்கள் ப்ரூவ் பண்ணுறது இருக்கட்டும், நீங்கள் திருப்பி ஹிந்துக்களை ப்ரூவ் பண்ண சொல்லுங்கள். இப்போ நாங்கள் இது எங்களோட இடம் தான், தர்காவோட இடம் தான் நான் ப்ரூவ் பண்ணுறதுலாம் இருக்கட்டும், ஹிந்துக்களை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லுங்கள். அந்த தூண் இருக்கிறது கோவிலோட இடம் தான், இல்லை இந்த மலை வந்து கோவிலோட இடம் தான் அப்படின்னு ஹிந்துக்களை ப்ரூவ் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு தர்கா வைத்த வழக்கறிஞர் வந்து அப்படி ஒரு வாதத்தை முன் வச்சுருக்காங்க. இன்னொன்று சொல்லியிருக்காரு, அந்த தூண் பக்கத்தில் இருந்ததுன்னா அங்கே தீபம் ஏற்றுனாங்க அப்படின்னா ஹிந்துக்கள் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க, அது எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். எப்படி சார், 80% இந்துக்கள் வாழக்கூடிய மாநிலத்தில் நீங்கள் வாழலாம், உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. ஆனால் உங்களுடைய தர்கா இருக்கக்கூடிய இடத்துக்கு அருகாமையில் இந்துக்கள் வந்துட்டு போகக்கூடாது, இந்துக்கள் வந்து விளக்கேற்றிட்டு போகக்கூடாது, அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மத அடிப்படைவாத வாதத்தை வஃபாரிய தர்காவுடைய தரப்பு அந்த மலை மேலே இருக்கக்கூடிய நெல்லித்தோப்பு, போகிற படிக்கட்டு, இது எல்லாமே தர்காவுக்கு சொந்தம் அப்படின்ட்டு. அதான் இப்போ அது சொல்கிறாங்க. நாளைக்கு மொத்த மலையும் எங்களுக்கு தான் சொல்லுவாங்க, அடுத்தது கோவிலும் எங்களுக்கு தான் சொல்லுவாங்க. சொல்லலாம், வாய் தானே, என்ன வேணால் சொல்லிட்டு போகலாம். அவங்க இதுக்கெல்லாம் பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னா, 1994 கொடுத்த தீர்ப்பு. அப்போ என்ன தீர்ப்பு வந்திருக்குன்னா, அந்த மலையுடைய தர்காவிலிருந்து 15 மீட்டர் தள்ளி எந்த இடத்துல வேணால் தீபம் ஏற்றலான்னு தீர்ப்பு வந்துருச்சு. அன்னைக்கே இந்த அறநிலையத்துறையோ இந்த கோவில் நிர்வாகமோ ஒரு இடத்த முடிவு பண்ணி தீபம் ஏற்றிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ அவங்க செய்யாததோட காரணமாக இவங்க எந்த இடத்தையும் குறிப்பிடலை, அதனால் இந்த இடத்துல இவங்க ஏற்றக்கூடாது. இன்னொரு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வரப்போகிறப்ப ஒரு ஹிந்துக்கள் வந்துட்டு போனால் எங்களுக்கு தர்காவுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு. மொத்த மலையே இது கோவிலுக்கு சொந்தமானது. மேலே காசி விஸ்வநாதர் இருக்கார், அதுதான் ரொம்ப பழமையான கோவில். அப்படி இவங்க கோட்பாடு அடித்தா இந்த கோவிலுக்கு வந்துட்டு போகிற பக்தர்களுக்காக தான் இந்த மலை. இவங்க இடையில தான் வந்தாங்க. இவங்க தர்காவுக்கு உள்ளவங்க வந்துட்டு போனதுனால எங்கள் கோயிலுக்கு பிரச்சனைன்னு ஹிந்துக்களும் இந்த வாதத்தை முன்வைக்கலாம்ல. அதான் சொல்கிறேன், வீட்டுக்கு வாடகைக்கு வந்தவன் ஹவுஸ் ஓனர் வந்து மேல் மாடியில் இருந்தால் எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, ஏன்னா என் வீட்டை தாண்டி போகிறாரு, எனக்கு ஹவுஸ் ஓனரை பார்த்தா பிடிக்கல, மாதம் வாடகை கேட்குறாரு, அதனால் ஹவுஸ் ஓனரை கிளம்ப சொல்லுங்கள், 2வது மாடியை சேர்த்து நானே எடுத்துக்கிறேன்னு சொல்கிற மாதிரி ஒரு முட்டாள்தனமான வாதத்தை. அதுக்கு தர்கா தரப்பில் சொல்லப்படுது, 1920 உரிமையியல் நீதிமன்றம் வந்து எங்களுக்கு தீர்ப்பு சொல்லிடுச்சு, இந்த இடம்லாம் தர்காவுக்கு சொந்தமானதுன்னு தீர்ப்பு சொல்லிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த இடம் தர்காவுக்கு சொந்தமானது, எந்த இடம் அப்படிங்கிறத அவங்க இன்னும் சொல்லலை. அது இனிமேல் வழக்கு விசாரணையில் நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி நம்ம திருப்பி இதுக்கு வருவோம் சார், வாதத்துக்கு வருவோம் சார். வழக்கறிஞர்களுக்கு எந்த அளவுக்கு திமிர் இருந்தால் இந்த மாதிரியான வாதங்கள் எல்லாம் முன்வைப்பாங்க. யாருக்கு பணம் வாங்கி திருப்பி முருகரனுடைய உண்டியலில் வந்து மக்கள் போட்ட பணத்தில் அதை சம்பளமாக வாங்கி அதை வந்து லட்சக்கணக்கில் அந்த பணத்தில் எவ்வளவோ கோவிலை புனர் நிர்மாணம் பண்ண முடியும் சார். நேற்று நம்ம தமிழ் ஜனமில் ஒரு செய்தி போட்டோம், திருவான்மியூரில் ஒரு பிள்ளையார் கோவில் இடிக்கப்படுது அப்படின்னு சொல்லி. இப்போது இடிக்கப்படக்கூடிய கோவில், இல்லை இடிஞ்ச பாழடைஞ்ச கோவில், இல்லை கோவில் நல்லா இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய பூஜை பண்ணக்கூடிய பூசாரி, உடனே இவங்கெல்லாம் சொல்லிவிடுவாங்க பிராமணர்களுக்கு பணம் தராங்க. பிராமணர்கள் பூஜை பண்ணக்கூடிய கோவில், குருக்கள் பூஜை பண்ணக்கூடிய கோவில் ரொம்ப குறைவு தமிழகத்தில். மற்ற ஜாதியினர் பூஜை பண்ணக்கூடிய கோவில் தான் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ அந்த ஜாதியை சார்ந்தவர்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அந்த பணத்தை கொடுக்கலாம். இல்லாட்டி ஹிந்து தர்மத்தை, திருக்குறளை, பகவத்கீதையை
பெரிய புராணத்தை, சிவபுராணத்தை, விஷ்ணு புராணத்தை, ஸ்கந்த புராணத்தை பரப்புவதற்கு அந்த பணத்தை செலவு பண்ணலாம். அதை விட்டுக்கிட்டு முருகனுக்கு 2 பொண்டாட்டின்னு சொல்லக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு அந்த பணத்தை பயன்படுத்துறாங்கன்னா அறநிலைத்துறை மீது மக்களுக்கு கோபம் வருமா வராதா? அந்த அறநிலைத்துறையை வழிநடத்தக்கூடிய அரசு மேல கோபம் வருமா வராதா? அந்த அரசுல இருக்கக்கூடிய கட்சி மீது கோபம் வருமா வராதா? அப்போ கோவம் வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கோவத்தை காட்ட மாட்டீங்க, தேர்தலில் நாங்கள் ஏதோ ஒரு பண்ணி 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்து நாங்கள் வந்து கேன்வாஸ் பண்ணிக்கலாங்கிற ஒரு தைரியத்தில் தானே இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு ஹைலைட்டு. இவங்களுக்கு என்னென்னா, சுவாமிநாதன் மேலே கொண்டு வந்த இம்பீச்மெண்ட்டு கண்டிப்பாக சபாநாயகர் எடுத்துக்கவே மாட்டார். அப்போது இது வேறு ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். அதனால தான் இப்போது தேர்தல் வரைக்கும் எப்படியாவது தள்ளி போகணும், இதை எடுத்துகிட்டு போகணும். அதனால தேர்தல் முடிஞ்சால் அப்புறம் ஹிந்துவாவது முஸ்லீமாவது எனக்கு ஓட்டு, எனக்கு ஆட்சி வந்தாச்சு, நீ நான் வந்து 31 பார்த்துக்கிறாங்கள ஸ்டாண்டை திமுக எடுக்கக்கூடிய விஷயம் நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த முருகன் விஷயத்தில் திமுக தொடர்ந்து தப்புக்கு மேலே தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கு. அறநிலைத்துறை தப்புக்கு மேலே தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கு. அறநிலைத்துறை மீது மக்களுக்கு பெரிய ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டு. இப்போ கேஸில் ஒரு விஷயம் டைவர்ட் ஆயிடுச்சு, அதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போ என்னென்னா, அந்த தீபத்தூணில் விளக்கு ஏற்றலாமா வேண்டாமா அப்படிங்கிறது போய் மாறி தீபத்தூண் யாருக்கையோட இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி மொத்தமாக கேஸே மாறி போயிடுச்சு. ஸோ அதை அவங்க எந்த சைடு டைவர்ட் பண்ணணும்னு நினச்சாங்களோ அதை நோக்கி போயிட்டுருக்கு. இப்போது அறநிலைத்துறை சார்பில் பெரிய சமணர்கள் மீது பெரிய அவங்களுக்கு பற்று வந்த மாதிரி அது சமணர்கள் பயன்படுத்தின தூணுன்னு எடுத்துகிட்டு வராங்களோ ஒரு வாதம். அதே திருப்பரங்குன்ற மலையில் சமணர்கள் குகை இருக்குது. அந்த குகைக்கு சமூக விரோதிகள், ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் பச்சை பெயிண்ட் அடித்தாங்க. அதாவது சமணர்களுடைய ரொம்ப பழமையான ஒரு குகை, அதில் வந்து முக்கியமான ஆவணங்கள் இருக்கக்கூடிய ஒரு குகை. அந்த குகையில் பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. பச்சை கலர் பெயிண்ட் எந்த சமுதாயம் அடிப்பாங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அப்போது எங்கே போனாங்க? அடித்ததை கூட இந்த கண்டுபிடிக்கல, அதை யாரோ கண்டுபிடிச்சு, அதையும் இந்துக்கள் கண்டுபிடிச்சு, இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்தில் கோவிலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பக்தர்கள் கண்டுபிடிச்சு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அப்பயும் நடவடிக்கை எடுக்கல. ரொம்ப காலம் கழித்து வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. அது யாருன்னு இன்னும் கண்டுபிடிச்சிருக்காங்களான்னே தெரியல, அது கைது பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. அப்போது சமணர்கள் மீது இவங்க காட்டக்கூடிய அக்கறையுமே நாடகம் தான். வாக்கு வங்கி 100% வாக்கு வங்கி. 26 தேர்தலில் இஸ்லாமியர்களுடைய வாக்கு ஒன்னை மட்டும் குறிக்கோளா வச்சு செயல்பட்டு இருக்காங்க. சமணர் ஓட் பேங்கிங் இல்ல, சமணர் அவங்களுக்கு ஒரே ஒரு இலக்கு தான், இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறது. நம்ம இந்துக்களுக்கு எதிராக இருக்கிற மாதிரி நம்ம காட்டிக்கிட்டோம்னா இஸ்லாமியர்கள் அதுக்கு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. எந்த டூல் வேணா அவங்க கையில் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கு. எனக்கு இந்த தர்காவுடைய வக்ஃபுடைய இது நிலைப்பாடை பார்க்கும்போது ரொம்ப வியப்பா இருக்கு. இவங்க தான் முன்னாடி இதுக்கு போகும்போது எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை, அவங்க விளக்கேற்றிக்கலான்னு ரிட்டர்னில் எழுதி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி திரும்ப இவங்க யார் பேச்சை கேட்டு திரும்ப வந்து எங்களுக்கு அந்த இடம் எங்களோட இடம்னு வந்து நிற்கிறாங்கன்னு புரியலை. இன்னொன்று, அந்த தர்காவுக்கு வரக்கூடியவர்கள் கூட சார் தமிழ்நாட்டிலேருந்து யாரும் போகிறதில்ல. பெருவாரியான ஆட்கள் எல்லாம் கேரளாவிலேருந்து தான் வராங்க. கேரளாவிலேருந்து ஒரு குறிப்பிட்ட அமைப்பு தான் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணி தர்காவுக்கு ஆட்களை கூட்டிகிட்டு வராங்க. அப்போ மதுரையில் இருக்கக்கூடிய பெருவாரியான மக்களுக்கும் தர்காவுக்குமே சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ கேரளாவிலேருந்து ஒருத்தர் வராரு அப்படின்னா கேரளா மக்களுக்காக ஏன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் இருக்கக்கூடிய மக்களுடைய உரிமையை ஏன் விட்டு கொடுக்கணும்? அப்போது திமுகவினுடைய நோக்கம் என்னவா இருக்குது பாருங்களேன். அந்த எம்எல்ஏ வேட்பாளர், திமுகவினுடைய எம்எல்ஏ வேட்பாளர், அவருடைய எம்எல்ஏ சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனையை தாண்டி இன்னொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பெருசாக எடுத்துக்கிட்டு அவங்களுக்காக வக்காலத்து வாங்குறது ரொம்ப வெக்கக்கேடாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ இது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். தீபம் எப்படியாவது ஏற்ற விடாமல், தேர்தல் வரைக்கும் ஏற்ற விடாமல் பண்ணணும் அப்படிங்கிறது திமுகவுடைய நோக்கமாக இருக்கும். அதற்கு அவங்க எந்த எக்ஸ்டெண்டுக்கு வேணால் போவாங்க. என்ன மாதிரியான ஜேர்னலிஸ்ட்டு சார் தீபம் ஏற்றணும், தூணில் தான் ஏற்றணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய என்ன மாதிரியான ஜேர்னலிஸ்ட்டை பர்சனலாக டார்கெட் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க. நீ எப்படி வேலை செய்வ, நீ ஒரு ஊடகத்தில் எப்படி வேலை செய்வ பார்த்துருவோம். இவங்க ஹிந்தி தெரியாது போடான்னு டிஷர்ட் போடும்போதும், இல்லாட்டி வந்து ஹிந்து மதத்தை, ஹிந்து கடவுள்களை, ஹிந்து பக்தர்களை சில மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் உட்காந்துக்கிட்டு ரவுடிகள், பயங்கரவாதிகள்னு சொன்னாங்க. அவங்கெல்லாம் ஊடகத்தில் வேலை செய்யலாம். குன்றில் தீபம் ஏற்றணும், சட்ட ரீதியாக அன்னைக்கு தீர்ப்பு கிடைக்குதோ அன்னைக்கு ஏற்றுறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய, பேசக்கூடிய, என்ன மாதிரி இருக்கக்கூடியவங்கள பர்சனலாகவும் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது எந்த எக்ஸ்டெண்டுக்கு வேணால் இவங்க போவாங்க அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. முருகருக்கான தீபத்தை ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறதுல முருக பக்தர்களும் தெளிவாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தில் இப்போ இருக்கிற ஸ்டாண்ட். நம்ம அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோங்கிறத பார்த்துடலாம். ஆனந்த், நவோதயா பள்ளிகள் தமிழக அரசுக்கு கெடு. இது என்ன அப்படின்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில்
எல்லா ஸ்டேட்லேயுமே நவோதயா பள்ளிகள் வந்துருச்சு. நவோதயா பள்ளிகளை பெரிய அளவில் இந்தியாவில் எதிர்த்த மேற்கு வங்க மாநிலம் கூட ஒரு கட்டத்தில் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த பள்ளியினுடைய தரம் என்ன, இது தங்களுடைய மாணவர்களுக்கு வேணுங்கிறதுக்காக அக்செப்ட். இன்றைக்கி தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியில் 4 நவோதயா பள்ளிகள் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே இன்னமும் நவோதயா பள்ளிகளை வரவிட மாட்டுறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம இந்த வழக்கு விசாரணை பார்த்துருவோம். என்னென்னா தமிழ்நாட்டுக்குள்ளே நவோதயா பள்ளிகளை அமைக்கிறதுக்கு தமிழக அரசுக்கு உத்தரவிடுங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வழக்கு போகுது. இந்த வழக்கில் தமிழக அரசு சார்பாக வில்சன் ஆஜராகி வாதாடுறாரு. என்ன அப்படின்னா வந்து திமுக எம்பி வில்சன் ஆஜராகி வாதாடுறார். என்ன அப்படின்னா இந்த நவோதயா பள்ளிகள் மூலமாக தமிழ்நாட்டு மாணவர்களுக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் ஹிந்தியை திணிக்கிறதுக்கு மத்திய அரசாங்கம் முயற்சி செய்கிறாங்க, அதனால நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்றாரு. இவர் அலோவ் பண்ண மாட்டார். ஆனால் நவோதயா பள்ளிகள் விடாமல் செய்யறதுக்கான பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன தெரியுமா சார்? நவோதயா பள்ளிகள் வந்தால் இந்த ஆட்டோ ஓட்டுற நம்மளுடைய பாமர மக்கள் இருக்காங்களா, ஆட்டோ ஓட்டுறவங்க, டீ கடையில் வேலை செய்கிறவங்க, பூ விற்கிறவங்க, இல்லை மளிகை கடையில் வேலை செய்கிறவங்க, இல்லை ஒரு மாதம் 15,000 20,000 சம்பளம் சம்பாதிக்கக்கூடியவங்க, வீடுகள்லாம் இருக்குல்ல, அவங்களுடைய 80% வருமானத்தை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிள்ளைகளுடைய கல்விக்கு செலவு பண்ணுறாங்க. ஏன் நான் இப்படி இருக்கேன், என்னால் படிக்க முடியல, என்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியல, என் பசங்களை நல்ல பள்ளிகளில் படிக்க வச்சு அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் அப்படின்னு சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் 80% குழந்தைங்களுடைய படிப்புக்கு செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் செலவாகுதுன்னா அரசு பள்ளிகளில், தமிழக அரசு பள்ளிகளில் தரம் இல்லை. ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய பள்ளிகள், அரசு பள்ளிகளில் அந்த பள்ளி ஆசிரியர்கள் முயற்சியில், தலைமை ஆசிரியர்கள் முயற்சியில் அங்கே சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. அரசு முயற்சியில் நடந்திருந்தால் ஒட்டுமொத்த தமிழகத்தில் அரசு பள்ளிகளும் அதே மாதிரி இருந்திருக்கணும். இல்லை. ஸோ அப்படி தரை குறைவான ஒரு அரசு பள்ளியை வந்து இவங்க வச்சுருக்கிறதுனால மாணவர்களை ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு அனுப்ப வேண்டியிருக்கு. இப்போ நவோதயா வந்தது அப்படின்னு சொன்னால் அப்படி போய் சேரக்கூடிய மாணவர்கள் என்ன ஆகும்? அதை விட்டுக்கிட்டு ப்ரைவேட் ஸ்கூல்ஸை விட்டுக்கிட்டு, ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் யார் நடத்துகிறா, யார் ஆட்சி பண்ணுறாங்களோ, யார் ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்களோ, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அந்த பள்ளிகளை நடத்துகிறாங்க. எல்லா லட்சக்கணக்கில். இது என்ன லாஜிக்னே புரியல. ஆமாம், இது ஒரு சிபிஎஸ்சி, நவோதயாங்கிறது சிபிஎஸ்சி ஃபார்மேட்டில் மாதிரி அங்கே ஆப்ஷனலாக ஹிந்தியும் சொல்லித்தராங்க. அதே தான் ப்ரைவேட் சிபிஎஸ்சி ஸ்கூல்லாம் தமிழ்நாட்டில் பண்ணிகிட்ருக்கு. அப்போ ப்ரைவேட் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கலாம், நவோதயா இருக்கக்கூடாது. பிரைவேட் சிபிஎஸ்சினா நான் ஆரம்பிக்க முடியும்ல. அங்கே ஒருத்தர் வந்து சேர்ந்தா எனக்கு தானே காசு கிடைக்கும், நான் தானே கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய எனக்கு தானே காசு வரும். ஆனால் நவோதயாவில் போய் சேர்ந்தா வராதுல்ல. ஏன் நவோதயாவில் சேர்ந்தா வராதுன்னா, நவோதயாவில் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் சொல்லித்தராங்க. ஃபீஸ் எவ்வளோ வாங்குறாங்க தெரியுமா சார்? சும்மா தோராயமாக சொல்லுங்க. ஒரு டேர்முக்கு ஒரு வருஷத்துக்கு சொல்லுங்க, மொத்தமா ஒரு 1.5 1.25 லட்சம் செலவாகும் குறைஞ்சது இல்லையா? ஒரு பேசிக்கான ஸ்கூல்ல 1.25 லட்ச ரூபா செலவாகும். நவோதயா பள்ளிகளில் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் போர்டிங் ஸ்கூல், சாப்பாடு, நல்ல நியூட்ரிஷனான ஃபுட்டு, தங்க இடம், கல்வி எல்லாமே வழங்குறாங்க. ஃபீஸ் எவ்வளோ தெரியுமா சார்? சாதாரண மாணவர்களுக்கு மாதம் 600 ரூபாய், தங்க, உண்ண, படிக்க. ஓகே. அதே கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால், அந்த குழந்தைங்களுடைய பேரண்ட்ஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் 1500 ரூபா. ஏன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாய், அவங்களுக்கு வருமானம் இருக்குது, அதனால் கூடுதல் பணம் வந்து வசூலிக்கப்படுது. SC STக்கு ஃப்ரீ. அப்போ 600 × 12 எவ்வளோ சார் வரும்? 7200 ரூபா ஒரு வருஷத்துக்கு சாமானியர்களுக்கு ஸ்கூல் ஃபீஸாக அங்கே வசூலிக்கப்படுது. ஸோ இந்த 3மே ஃப்ரீயாக கிடைக்கிது. இப்போது தமிழ்நாட்டினுடைய அண்டைய மாநிலமான கேரளாவுக்கு போவோம். இங்கே இந்த கம்யூனிஸ்ட்டு தான், திமுக மட்டும் கிடையாதுமா, இங்கே கம்யூனிஸ்ட் சு வெங்கடேசன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டுகளும் நவோதயா பள்ளியை எதிர்க்கிறாங்க. ஆனால் அவங்க ஆட்சி பண்ணக்கூடிய கேரளாவில் இருக்குது. கேரளாவில் ஆண்டுதோறும் 7200லேருந்து 7600 மாணவர்கள் நவோதயா பள்ளிகளில் படிச்சுட்டு வெளில வராங்க. அதே நவோதயா பள்ளிகளில் இவங்க சொல்கிறாங்களே மத்திய அரசு அது பண்ணுது இது பண்ணுதுன்னு, என்ன ரிசர்வேஷன் ஃபார்முலா ஃபாலோ பண்ணுறோமோ அந்த ரிசர்வேஷன் ஃபார்முலா அந்த பள்ளிகள்லையும் ஃபாலோ பண்ணப்படுது. உதாரணத்துக்கு ரூரல் பகுதிகளிலிருந்து 75% பேருக்கு, ரூரல்லேருந்து வரவங்களுக்கு தான் அங்கே முன்னுரிமை கொடுக்கப்படுது. கிராமப்புறங்கள்லேருந்து, செகண்ட் டயர் சிட்டிஸ்லேருந்து, டவுன்லேருந்து, இங்கேருந்து வரக்கூடியவர்களுக்கு தான் அங்கே 75% அங்கே முன்னுரிமை வழங்கப்படுது. மீதி 25 தான் அர்பன். அந்த 25 ஓப்பன்.
அதுலேயுமே இந்த கிராமப்புறத்துலேருந்து வரவங்க போட்டி போட்டு உள்ளே வர முடியும். அதே மாதிரி பெண்களுக்கான 33.3% இடஒதுக்கீடு நவோதயா பள்ளிகளில் வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் எஸ்சிக்கு 15%, எஸ்டிக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்கப்படுது. ஓபிசிக்கு 27%, டிஃப்ரெண்ட்லி டிசேபிள்டு இருக்காங்கல்ல, நம்மளுடைய உடலில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளிகள், அவர்களுக்கு 3% ரிசர்வேஷன் வழங்கப்படுது. இப்பேற்பட்ட ஒரு திட்டத்தை திமுக எம்பி வில்சன் அவர்கள் திமுகவிற்காக தடுத்து நிறுத்துறாரு அப்படின்னு சொன்னால் அவர் மக்களுக்கு நல்லது பண்ணுறாரா கெட்டது பண்ணுறாரா? இல்லை, நீங்கள் வில்சன்னு சொன்னோன்னே அவர் அந்த வழக்கு விசாரணையில் அவர் முன் வச்ச வாதம்லாம் எனக்கு ஞாபகம் வருது. அது என்ன நேயர்கள்கிட்ட சொல்லிடலாம். என்ன அப்படின்னா, அதான் மறுபடியும் அங்கே போய் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்க வந்து ஹிந்தியை திணிக்க முயற்சி பண்ணுறாங்க, எங்களுடைய இருமொழி கொள்கைக்கு எதிராக இருக்காங்க அப்படின்ற வாதத்தெல்லாம் முன்வெடுத்தாங்க. உடனே நீதிபதி இருங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் அந்த டோனுக்கே நீங்கள் போயிடுறீங்க? நீங்கள் இந்திய குடியரசில் இல்லையா? இந்தியாவில் நீங்களும் ஒரு அங்கம் தானே, அதையே நீங்கள் வந்து திணிக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? அது உங்கள் மாணவர்களுக்கான ஒரு வாய்ப்பாக நீங்கள் பார்க்கக்கூடாதா? அவங்க கூட உட்காந்து பேசுங்க, உங்களுக்கு நாங்களே டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி தரோம், மத்திய அரசாங்கத்தோடு உட்காந்து பேசுங்க, நீங்கள் ஹிந்தியை திணிக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள், கலந்து ஆலோசித்து உங்கள் மாணவர்களுக்கு நல்ல ஒரு முடிவாக நீங்கள் ஏன் இது பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டோன்னே அந்த மாதிரி விசாரணை அந்த டோனில் போயிட்டுருக்கு. இது அடுத்த கட்டமாக என்ன அப்டேஷனுங்கிறதுக்குள்ளே நம்ம ஷூட்டிங் உள்ள வந்துட்டோம். மறைமுகமாக நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக காரனா வந்து பேசாத, ஒரு அட்வொகேட்டாக வந்து பேசுங்க அப்படின்னு அவருக்கு அறிவுரை சொல்லி. இப்போ கடைசியாக வந்திருக்கிறதுனா 6 வாரத்துக்குள்ள நவோதயா பள்ளிகளுக்கான இடத்தை அரசு வந்து தேர்வு செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீதிமன்றம் கூறியிருக்கு. திமுக அரசு இதை செய்யுமாங்கிறது பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா அவங்களுடைய பள்ளியில் மட்டும்தான் ஹிந்தி கற்றுக்கணும். மற்றபடி நீங்கள் போகணுன்னா, இல்லாட்டினா ஹிந்தி கற்றுக்கணும்னா சன்ஷைன் வாங்க, இல்லாட்டினா தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஃபீஸ் கட்டி, இல்லை விஜய் நடத்தக்கூடிய பள்ளிக்கும் போகலாம். விஜய் வித்யாசிரம் வந்து கேளம்பாக்கத்தில் இருக்குல்ல, அங்கேயுமே ஹிந்தி சொல்லித்தரப்படுது. ஜனநாயக ரீதியாக ஜனநாயகன் வந்து ஹிந்தி சொல்லித்தராரு. பொதுவாக இவங்க மனதில் என்ன நடக்குன்னா, காசு இருக்கிறவனுக்கு தான் கல்வி. இவங்க பேசுறது எல்லாமே வந்து பொது உடைமை. ஆனால் காசு இருக்கிறவனுக்கு தான் கல்வி. காசு இருக்கிறவனா நீ ஹிந்தி படி, இல்லாட்டினா நீ படிக்காத, நீ முட்டாளாரு, நீ முட்டாளா இல்லைன்னா அப்புறம் எப்படி எனக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலை. மக்களை முட்டாளாவே வச்சுக்கணும், மக்களை ஏழையாகவே வச்சுக்கணும். இதுதான் கம்யூனிசம். இந்த கட்சிகள் எல்லாம் வந்து பின்பற்றக்கூடிய கொள்கை என்னன்னா, திராவிடம் அது இதுன்னு பேசினாலும், விஜயா இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் எல்லாரா இருந்தாலும் அடிப்படை லைன் அப்படிங்கிறது கம்யூனிசம். கம்யூனிசம்னா ஏழைகளுக்கான கட்சி அப்படின்வாங்க. 100% ஏழைகளுக்கான கட்சி. ஏன்னா மக்களை ஏழைகளாக வைத்திருப்பது தான் அந்த கட்சி. ஆமாம், ஒரு 1000 ரூபாயை கொடுத்துட்டு பெண்களை சுயசார்புடைய பெண்களாக மாத்திரம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி லாஜிக் தான் இது. 1000 ரூபாயில் ஒரு பெண் வந்து என்ன சுயசார்பை அடைஞ்சிட முடியும் அப்படிங்கிறது தெரியல. நீங்கள் இதே வந்து முத்ரா திட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அதே பெண்ணு ஒரு லோன் வாங்கி ஒரு கடையை வச்சு சுயமாக வந்து வருமானம் ஈட்டலாம். அதுதான் சுயசார்பு. இல்லை சார், நீங்கள் வந்து விஷயம் தெரியாமல் பேசுகிறீங்க. லோனு வாங்கிட்டு நீங்கள் துரைமுருகன் பேசுனது, பையன் பேசுனது, துரைமுருகன் பேசுனது தான் கேட்டிங்களா? நீங்கள் முத்ரா லோன் வாங்கணும், நான் எதுக்குங்க உங்களுக்கு முத்ரா லோனு? நான் வந்து மொபைல் வாங்கி ஒரு பையனோட மெசேஜ் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு முத்ரா லோன் கிடைக்குமா? கிடைக்காதுல்ல. அப்போ துரைமுருகன் சொன்னது கேட்டிருக்கீங்களா? 1000 ரூபா வாங்குறாங்க, வாங்கி நல்லா பவுடர் அப்பிக்கிறாங்க, லிப்ஸ்டிக் போட்டுக்கிறாங்க, ஏதோ ஒரு பையன் கூட மெசேஜ் பண்ணுறாங்க. இதெல்லாம் அப்படி, இதுதான் சுயசார்பு, இதுதான் பெண் உரிமை, இதுதான் பெண்கள் முன்னேற்றம், இதுதான் திமுகவினுடைய மனநிலை. சும்மா கடனை வாங்கி கடையை வச்சு முன்னேறி குழந்தை குட்டி புருஷனோட சந்தோஷமாக இருந்தால் அப்புறம் வந்து இந்த திராவிட கொள்கை என்ன ஆகுது? அவங்க ஃபோன்லாம் பண்ணி மெசேஜ்லாம் பண்ணாதானே திராவிட கொள்கை வளரும். அப்போது வந்து இந்த 1000 ரூபா அப்படிங்கிறது திராவிட கொள்கையை, திராவிட சித்தாந்தத்தை வளர்ப்பதற்காக செலவு செய்யப்படுது. மோடி தரக்கூடிய முத்ரா லோன் வந்து பெண்களுடைய முன்னேற்றம், அந்த குடும்பத்தினுடைய முன்னேற்றத்துக்கு இது செலவு செய்யப்படுது. அந்த வித்தியாசம் தெரியாத வெள்ளந்தியாக இருக்கீங்க நீங்கள். இல்லை, அதாவது எந்த ஒரு உலகத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு திணிக்கும் போது அதை எதிர்க்கிறது நல்லது தான். ஆனால் எதை எதுக்குறோம், எதுக்காக எதுக்குறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் எதுக்கணுங்கிற ஒரே கான்செப்டில் தான் எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பாருங்கள், பிஎம்ஸ்டி திட்டமாக இருக்கட்டும், புதிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும், இப்போ இந்த நவோதயா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் என்ன பலன்கள் தமிழக மாணவர்களுக்கு கிடைத்தாலும் சரி, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுடைய ஸ்டாண்ட் எதுக்கணும், அவ்வளோதான். இப்போ கேரளாவில் அதானே சார் ஆச்சு? நீங்கள் உங்கள் அரசியலுக்காக மாணவர்களுடைய எதிர்காலத்தை எதிர்க்காதீங்கன்னு சொல்லி கம்யூனிஸ்டில் இருக்கக்கூடிய சில அறிவு இருக்கக்கூடியவங்க கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் போட்டு பிஎம் ஸ்ரீ அக்செப்ட் பண்ண வச்சாங்க. ஆனால் என்ன ஆகுது?
அங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ்லாம் கூச்சம் போட்டு இந்த நம்ம கேரளா அண்டைய மாநிலமான கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை வந்து திருப்பி பறிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டிலே அதான் நடக்குது. இப்போ இங்கே PM ஸ்ரீ ஸ்கூல் இருந்ததுன்னா குறைஞ்சது மாவட்டத்துக்கு ஒரு நவோதயா பள்ளி வந்தது அப்படின்னு சொன்னால் 10,000 to 15,000 பேர் மாணவர்கள் வருஷம் இந்த இலவசமான இந்த இது கல்வியால் வந்து அவங்க வந்து முன்னேற முடியும். ரொம்ப அதாவது ஹை எஜுகேஷன் சிஸ்டம் சார். நவோதயாவில் சீட் கிடைக்கிறது. அதான் நவோதயா பள்ளிகளுடைய சிறப்பே என்ன அப்படின்னா, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்குல்ல, அது நீட்டாக இருக்கட்டும், JEE-யாக இருக்கட்டும், அதில் படித்த பல மாணவர்கள் இந்த மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாமில் நல்ல மதிப்பெண் எடுத்து தேர்வாகி பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே நுழையிறாங்க அப்படிங்கிறதா, IIT மாதிரியான இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே நுழையிறாங்க அப்படிங்கிறதா நிதர்சனம். இது வந்தது காங்கிரஸ் பீரியடில். நவோதயாவை கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டது. அப்போ கொண்டு வந்த காங்கிரஸ் கூட ஏன் கூட்டணி வைக்கிறீங்க? உங்களுக்கு நவோதயா எதிர்ப்புனா காங்கிரஸ் மட்டும் உங்களுக்கு இனிக்குதா? காங்கிரஸை கட்டி பிடிச்சிப்பீங்க. ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர் என்னவீங்க. ராகுல் காந்தி வந்தோடனே அவர் அப்பா கொண்டு வந்த நவோதயாவை தூக்கி போட்டுருவாரா? அப்ப இதுவே அரசியல் இரட்டை வேடமா தான். இவங்களுடைய நிலைப்பாடை புரிஞ்சுக்க முடியல. இப்போ சமீபத்தில் திருவனந்தபுரம் நமக்கு தெரியும், இது பாஜக 50 சீட்டுகளை கைப்பற்றிடுச்சு. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 52 சீட்டு இருக்குது. இன்றைக்கி என்ன எப்படியாவது பிஜேபி அங்கே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எதிர் முனையில் இருக்கக்கூடிய காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் ஒன்று சேர்ந்து எல்லாரையும் ஒன்று சேர்த்து எப்படியாவது நம்ம பிஜேபி அந்த இடத்த இது பண்ணாமல் நம்ம அந்த கவுன்சிலரை மேயரை தேர்ந்தெடுக்க முடியுமான்னு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களாம். இதுதான் இன்றைக்கி அவங்க போயிட்டுருக்கு. கம்யூனிசம் ரொம்ப சிம்பிளாக நமக்கு புரிஞ்சிக்க முடியுது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டவாதிகள் அதானியோட போட்டை எதிர்த்து இங்கிருந்து விரட்டி அடித்தாங்க. அது எங்கே நேராக போணுச்சுன்னா, அதே கம்யூனிஸ்ட் ஆளக்கூடிய மாநிலமான கேரளாவில் போயிட்டு அதே கம்யூனிஸ்ட் முதல்வர் வந்து அதை சிகப்பு கம்பளம் போட்டு வரவேற்று நீங்கள் வாங்க எவ்வளோ வேணால் இது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு மாநிலத்தில் எதிர்க்கிறது, ஒரு மாநிலத்தில் ஆதரிக்கிறது, இவங்களுடைய நிலைப்பாடுங்கிறது இல்லை. மக்கள் பார்க்குற மக்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது நிலைப்பாடெல்லாம் கிடையாது. மக்கள் வந்து எத்தனை நாள் தான் இப்படியே இதெல்லாம் கண்டுக்காமல் இல்லை அதெல்லாம் காதில் போட்டுக்காமல் மண்டையில் ஏற்றிக்காமல் இருப்பாங்க அப்படின்றது மக்கள் புரிஞ்சிக்க ஆரம்பித்தா, பல மாநிலங்களில் பல ஊர்களில் அதை புரிஞ்சிக்க ஆரம்பித்ததுனால அவங்களுக்கு அங்கெல்லாம் வந்து விரட்டி அடிக்கப்படுறாங்க. அதாவது தேர்தல் ரீதியான விரட்டி அடிப்புனா ஒன்முறை சொல்லிடாதீங்க, தேர்தல் ரீதியாக அவங்கள விரட்டி அடிக்கப்படுறாங்க. அதே மாதிரியான சூழ்நிலை தென்னகத்திலையும் குறிப்பாக தமிழகத்திலையும் வரணும் அப்படின்னு சொன்னால் மக்கள் இவங்க செய்யக்கூடிய இந்த போடக்கூடிய ட்ராமா, இந்த வேஷம் இதெல்லாமே மக்கள் புரிஞ்சுக்கிட்டு திருப்பரங்குன்றத்துக்கு ஆதரவாக பேசக்கூடியதுனாலே நீங்கள் வந்து எங்களை கம்யூனல்னு சொல்கிறீங்க. கோவில் விஷயங்க. நீங்கள் கூட திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு போவீங்க, நாளைக்கு அங்கே கோவில் இருந்தால் தானே போவீங்க. இன்றைக்கி எங்களை கம்யூனல்னுவீங்க. ராமர் கோவில் இஷ்யூ வந்தப்போ அதுக்காக பேசக்கூடிய அத்தனை பேரையுமே கம்யூனல்னு சொன்னாங்க. திறந்தப்போ யாரெல்லாம் கம்யூனல்னு அடுத்தவனை கை நீட்டி பேசினாங்களோ அந்த பிரபலங்கள், அந்த ஆட்கள் எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு ரோவில் உட்காந்துக்கிட்டு அந்த கோவில் திறப்பு விழாவில் உட்காந்துட்டு இருந்தாங்க. அங்கே உட்காந்துட்டு இருந்த நடிகர்கள், பிரபலங்கள், விளையாட்டு வீரர்கள் எல்லாருமே ராமருக்கு உண்மையிலே பிரச்சனை இருந்தபோது, இப்படி ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற கற்பனையே இல்லாத போது அவங்கெல்லாம் வந்து அதற்காக போராடியவர்களை கம்யூனல் மதவாதி அப்படின்னு குறை சொன்னவங்க. ஆனால் இன்றைக்கி அங்கே போய் உட்காந்துட்டு இருக்காங்க. திருப்பரங்குன்றத்துலேயும் அதே தான் நடக்க போகுது. தமிழகத்தில் அத்தனை பிரச்சனைகளுக்குமே அதே தான் நடக்க போகுது. நாளைக்கு திமுகவே மாவட்டத்துக்கு ஒரு நவோதயா பத்தாது, மண்டலத்துக்கு ஒரு நவோதயா வேணும் அப்படின்னா அவங்க வந்து போராட்டம் பண்ண போகிறாங்களா இல்லையாங்கிறது. ஆமாம், இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டு, அதாவது மொழிவாதம் இனவாதம் பேசி இப்படி திமுக வந்து நமக்கு வரக்கூடிய இந்த வளர்ச்சிகளை தடுக்கிறத மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்கன்னா அன்னைக்கு இந்த நிலைமை மாற ஆரம்பிச்சு. நிச்சயமாக. ஸோ தொடர்ந்து மக்களுக்கு இந்த மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு தான் இந்த ஜனம் 360 அப்படிங்கிற ப்ரோக்ராமை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் நம்ம சொன்ன மாதிரி நம்மளுடைய 1 மில்லியன் அப்படிங்கிற டார்கெட்டை நம்ம சீக்கிரமாக அச்சீவ் பண்ணி நம்ம எல்லாருமே சேர்ந்து அதை செலிப்ரேட் பண்ண முடியும். ஸோ இன்னொரு ஜனம் 360 நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.